வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் பேசுகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா ஒரு வழியாக நம்ம முத்துவேலோட அந்த செட்டப் லேடியை வச்சு அம்மனோட நகையை கண்டுபிடிச்சி காட்டி கோவிலில் ஒப்படைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பந்தல் காலம் நட்டுடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம சிவனாண்டியோட டீம். ஸோ அதே மாதிரி அம்மனோட நகையை திருடினது சிவனாண்டி முத்துவேல் தான் அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிச்சிடுறாங்க கார்த்தி. இதனால ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கும்பாபிஷேகம் நடக்கும் வரைக்கும் இவங்க இந்த ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதிக்கும் நலங்கு வைக்கிறதுக்கு உரிய ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. அப்போ ரேவதியும் நம்ம கார்த்தி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, கரெக்டாக நம்ம கார்த்தியும் வந்துடுறாங்க. இந்த பக்கம் மருது ரேவதிக்கு நலங்கு வைக்க விடாமல் ஏதோ ஒரு முயற்சிகள் பண்ணி நம்ம மயில் டீம் மருதை வர விடாமல் பண்ணிடுவாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தியும் சூப்பராக ரேவதி ஆசைப்பட்ட மாதிரி நலங்கு வச்சு முடிச்சிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சாமுண்டீஸ்வரி டீமால் தாங்க முடியுமா என்ன? நாம் என்ன செஞ்சாலும் இந்த கார்த்தி கண்டுபிடிச்சிடுறான் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும். அதுக்கப்புறமா என்ன, ஒன்று நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சும் பாரு, கடைசியில் அவன் முன்னாடி அசிங்கப்பட வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட கத்துவாங்க. கவலைப்படாதக்கா, இந்த விஷயத்துலையும் அவனுக்கு எல்லாம் சாதகமாக நடந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கல்யாணம் ஒன்று நடந்தால் அது நம்ம ரேவதி கழுத்தில் நம்ம பார்த்துருக்குற மாப்பிள்ளை மருந்து தான் கட்டுவார் அப்படின்னு ஒரு வழியாக சந்திரா சாமுண்டீஸ்வரியை சமாதானப்படுத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்தியை தான் காமிக்கிறாங்க. கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட இங்கே பாருங்கத்த, பார்த்தீங்கல்ல நலங்கு கூட வச்சுட்டேன், இனி என்ன மிச்சம் இருக்கிறது கல்யாணம் தான். அதில் கூட நான் தான் என் ரேவதி கழுத்தில் தாலி கட்டுவேன், உங்கள் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சவால் விடும் போது நம்ம சாமுண்டீஸ்வரி சும்மா இருப்பாங்களா? மாறி அவங்களும் சவால் விடுறாங்க. என்ன ஆனாலும் சரி, என் உயிரை கொடுத்தாச்சு, நான் என் பொண்ணு கழுத்தில் நான் பார்த்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஸோ தாலி கட்ட வைப்பேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கூடா அப்படின்னு சவால் விடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அத்தை சும்மா இருந்தாலும் நீங்கள் அவங்கள தோண்டி விடுவீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஏற்கனவே என்னோட வாழ்க்கையிலையும் என் ரேவதி வாழ்க்கையிலையும் அதிகம் விளையாடிட்டீங்க. மேலும் மேலும் இன்னும் தப்பு பண்ணணும்னு நினச்சிங்க. இந்த கார்த்தியோட நிஜ முகத்தை ரொம்ப கொடூரமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம சந்திராவுக்கு எச்சரிக்கை விடுத்துட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. ரூமுக்கு வந்தது நம்ம ரேவதி காதல் மலையில் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வழக்கம் போல என்ன ரேவதி, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் வருங்கால கணவர் உனக்கு நலங்கு வச்சுட்டாரு, இப்போ சந்தோஷமா அப்படின்னு போதும் அப்பன்னு பார்த்து இது எல்லாத்தையும் வெளியில நின்று சந்திரா கேட்டுட்டு இருக்காங்க. என்ன இவ இப்படி பேசுறா, ரேவதிக்கு நலங்கு வச்சது அந்த கார்த்தி தான், அவனை போய் வருங்கால கணவர்னு சொல்றா அப்படின்னா ரேவதிக்கு அந்த கார்த்தி மேல காதல் இருக்கா அப்படின்னு சந்திரா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதுக்கா, அம்மாவுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சு அவ்வளவுதான், ஓ மேல தான் கோபப்படுவாங்க அப்படின்னதும், இங்க பாரு, உண்மையை சொன்னா நீ எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் எப்படி சேரே உனக்கு நலங்க வச்சுட்டாரு. அப்புறம் என்ன, கல்யாணத்துல அன்னைக்கு கூட எனக்கு என்னமோ அம்மா பார்த்த மாப்பிள்ளை தாலி கட்டுவாருன்னு தோணலை. கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் எம்டி சார் தான் உனக்கு தாலி கட்ட போகிறாரு அப்படின்னதோ, அக்கா என்னக்கா இப்படிலாம் பேசுகிற, சரி நான் அப்படிலாம் பேசாமல் இருக்கணும்னா உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, அம்மா பார்த்த மாப்பிள்ளை மேலே உனக்கு விருப்பமா ரேவதி, உன் எம்டி சார் நீ காதலிக்கலையா சொல்லு அப்படின்னதும், இல்லைக்கா என்ன நடந்தாலும் சரிக்கா, எனக்கு அம்மா பார்த்த மாப்பிள்ளை மேலே சின்னதாக ஒரு காதல் கூட வரல, ஆனால் எம்டி சார்னுக்குள்ளே என்னால் அவரை விட்டு கொடுக்கவும் முடியல அப்படின்னதும், இது கேட்டு சந்திரா சும்மா இருப்பாங்களா? ஏய் ரோகிணி அப்படின்னுட்டு ரோமுக்கு வந்ததும் நம்ம ரேவதி ரோகிணி சம அதிர்ச்சி ஆறாங்க. என்ன பேசிட்டு இருக்க ரோகிணி, எதுக்காக இப்போ ரேவதி மனசனி அது இது பேசி கெடுத்துட்டு இருக்க அப்படின்னதும் உடனே ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே ரேவதி ரேவதி கிட்ட இங்கே பாரு ரேவதி, என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னா ஓ எம்டி நீ காதலிக்கிறியா அப்படின்னதோ, ஐயோ சித்தி, அக்கா தான் புரியாமல் பேசிட்டு இருக்காங்கன்னு நீங்களே என்ன இப்படி கேட்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எம்டி சாரை பிடிக்கும்,
பிடிக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி என் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி தான் இந்த கல்யாணமும் நடக்கும், போதுமா அப்படின்னதும், இங்கே பாரு ரேவதி, கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு உன் மனசை நீ குழப்பிக்காத. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்தால் மட்டும்தான் நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரும். இப்போதான் உன் தாத்தா ஊர்ல இருந்து உடம்பு சரியாகி கிளம்பி வந்திருக்காரு. அவர் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா உன்னோட ஆசைகளெல்லாம் நீ ஒதுக்கி வைக்கத்தான் வேணும், புரியுதா அப்படின்னதும், சரிங்க சித்தி அப்படிங்கிறாங்க ரேவதி. இந்த பக்கம் பார்த்தோம்னா தேவையில்லாமல் பேச்சு கொடுக்காம முதல்ல இங்கிறது கிளம்பு அப்படின்னதும் உடனே ரோகிணி வழியில் வந்துடுறாங்க. சித்தி ஒரு நிமிஷம் அப்படின்னதும், ஆமாம் எந்த தைரியத்தில் இந்த மாதிரிக்கு பேசுகிறீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகிறது காத்தி தான், அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. அதுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் அப்படின்னு மாஸ் பண்ணிவிட்டு நம்ம ரோகிணி கிளம்பினதும் செம்மையாக கடுப்பாகிறாங்க. இந்த பக்கம் நம்ம சந்திரா. இதோட பார்த்தோம்னா இந்த ரிவ்யூ முடிச்சிருது.